அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி தெய்வ செயல் என்பவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து முக்கிய பிரமுகர்களுக்கு இரையாக்க முயன்றதாக இளம்பெண் ஒருவர் புகார் அளித்துள்ள நிலையில் தன்னையே குற்றவாளி போல சித்தரிப்பதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கல. 19/5/2025 விஜயலட்சுமி மேம் 11:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க. உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஸ்டேட்மெண்ட் எடுக்க 4 மணிக்கு வந்தாங்க. 7:30 மணி ஆச்சு. 7:30 மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை. அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க. நான் ஸ்டேட்மெண்ட் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. டைம் ஜாஃபர் சித்திக் சார் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் சார் 5:30க்கு வராரு. 5:30க்கு அவரும் ஹோமுக்கு வராரு. ஃபோட்டோ எடுக்கிறாரு. கொஷின் என்ன கேட்குறாருன்னா, இது ரிலேட்டடாக 20 பொண்ணு யார், 20 பொண்ணுன்னு சொல்கிறியே, 20 பொண்ணு யாருன்னு கேட்குறீங்க. யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். நான் அவங்களுக்கு பிடிச்சின்னு கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன். ஃபோன் நம்பரை அக்யூஸ்டோட ஃபோன் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் அவனோட ஃபோன் நம்பரை சைபர் கிரைமில் போட்டால் 20 பொண்ணா இல்லை 20க்கும் மேற்பட்ட பொண்ணான்னு கிடைக்கும்னு சொன்னேன். அதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் ராகுல் டிஎம்கே ஐடிவிங்னு ஒரு ஐடியில் நான் போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் ஒரு இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி, எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை, தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல.